விஸ்வாடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள். இன்றைய குறள் என்னவென்றால், திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை, திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நண்பர்களே, திணை அளவு சிறிய உதவியை செய்தாலும் உதவியின் பயனை அறிந்த நன்றியுள்ளவர்கள் அதனை பனைமரத்தினை போன்று மிக பெரிதாக கருதுவார்கள், மிக பெரிதாக நினைப்பார்கள் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, சிலருக்கு நீங்கள் என்னதான் உதவியை செஞ்சு பாருங்கள், அவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு என்பதே இருக்காது. இன்றைக்கி நம்ம என்னதான் அவங்கக்கிட்ட பழகினாலும் அதை மறந்து போவார்கள். ஆனால் ஒரு சிலரோ சின்ன உதவி தான் நம்ம அவங்களுக்கு செஞ்சுருப்போம், அந்த உதவியை அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, அந்த நன்றி விசுவாசத்தோடு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக நினைப்பார்கள். அவர் நமக்கு உதவி செஞ்சுக்கிறாங்கப்பா, அவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும், அவங்களுக்கு நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றா உதவணும், அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம உழைக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் அவர்களுக்கு இயல்பாகவே தோன்றும். யார் அந்த சின்ன உதவியை நாம் செய்கின்ற பொழுது அந்த உதவியினுடைய பயனை அறிந்து நன்றியுள்ளவர்கள் அதை பெரிதாக கருதுவார்கள். அப்படின்னா என்ன, நம்மளை அவங்கள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நம்மளை அவங்க நினைத்து கொள்வார்கள். பனைமரம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, பனைமரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. பனைமரத்தில் நமக்கு நல்லா தெரியும், பழைய காலத்தில் இருந்த வீடுகள் எல்லாமே பனை ஓலையினால் நிறைய பேர் கட்டியிருந்தாங்க. ரெண்டாவது, அந்த வீட்டுக்கு தூண்களை கூட பனைமரத்தை கட் பண்ணி பனைமரத்தையே தூண்களாக வைத்து அதற்கு மேலே கூரை பனை ஓலையை போட்டாங்க. ரெண்டாவது பனங்கற்கண்டு, மூன்றாவது கருப்பட்டி, நான்காவது பனை இதில் பனை ஓலையிலேருந்து ஒரு பாலை அதில் சுண்ணாம்பு கலந்தோம்னா பதநீர், சுண்ணாம்பு கடக்கலைன்னா கல், அது ஒரு இயற்கை மதுபானம். அந்த மாதிரி பனைமரம் என்பது மிகவும் சிறந்த நன்மைகளை தரக்கூடியது. நீங்கள் ஊர்லலாம் வில்லேஜ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையில் பனை விதை நடும் அப்படின்னு ஒரு விழாவை கூட செய்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்ணரிப்பை தடுக்கிறது. மேலும் பழத்தை கூட நம்ம சுட்டு சாப்பிடுவோம். சுட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டோம்னா கூட அது என்ன ஒரு பழங்கிழங்காக வருகிறது. பழங்கிழங்காக அதுவும் நல்ல வலுவூட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இத்தனை சிறப்பம்சங்களையும் கொண்டது பனைமரம். அதுக்கு தான் அந்த உதவியை நன்றி உள்ளவர்கள் எப்படி நினைப்பார்கள்னா, பனைமரத்தினை போன்று நினைப்பார்கள். இவ்வளோ பெரிய சிறப்புகள் உடையது பனைமரம், அதற்கு ஈடாக அந்த உதவியை அவர்கள் நினைப்பார்கள். யார்? நன்றி உள்ளவர்கள் சிறிதளவு உதவியை கூட மிக பெரிதாக எண்ணுவார்கள் என்று கூறுகின்றார். நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒருத்தவங்க ஒரு வயசான அம்மா ஒரு பை தூக்கினா அவங்களால ஏற முடியல, அந்த பையை நம்ம தூக்கி வைக்கிறோம், அது ஒரு மிகப்பெரிய உதவி. அவங்க ஒரு பார்வையற்ற ஒரு ரோடை கடக்கிறாங்க, இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நம்ம கடக்க அவங்களுக்கு உதவுறோம், அது ஒரு மிகப்பெரிய உதவி அவங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த உதவியினுடைய நன்றி பயனை அறிந்தவர்கள் அதனை மிகவும் பெரிதாக கருதுவார்கள். இதுதான் இயற்கை என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.